வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். பெங்களூர் செல்வதற்கு முன் காதலர் பூங்காவாக மாறும் பிரம்மாண்ட பெருமாள் சிலை. இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைப்பவே கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூட 2 அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. பெங்களூர் ஈச்சிபுரா பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை பயணத்தில் தொடரும் சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் அதை கொண்டு சென்றே தீருவோம் என சிலையை நகர்த்தி வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டது. 350 டன் எடை கொண்ட இந்த சிலையை 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரி மூலம் மாநில மற்றும் தேசிய இருவழி சாலைகளில் பல்வேறு தடைகளை கடந்து கிருஷ்ணகிரி வரை கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய 4 வழிப்பாதையை அடைந்த கோதண்டராமர் சிலை இனி சிரமமின்றி கர்நாடகாவிற்கு விரைவில் கொண்டு செல்லப்படும் என்று கருதப்பட்டது. ஆனால் வழியில் எதிர்பாராத பல தடங்கல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பிரம்மாண்ட சிலை எந்த பகுதிக்கு சென்றாலும் அதை பார்க்க மக்கள் திருவிழா போன்று குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பூங்கா பொது இடங்களில் தான் காதலர்கள் தங்களின் பெயரை இதய சின்னம் போட்டு எழுதி வந்த நிலையில் பெருமாள் சிலை என்று கூட பார்க்காமல் அதில் தங்கள் இஷ்டம் போல காதலர்கள் தங்களின் பெயர்களை கிறுக்கி வருகின்றனர். பலர் தங்களின் வேண்டுதலை அதில் எழுதி வருகின்றனர். இப்படி சிலை மீது கரித்துண்டு சாக்பீஸில் எழுதுவதால் சிலையின் பக்கவாட்டு பகுதி பார்க்க பொது இட சுவர் போல் தங்கள் இஷ்டத்திற்கு எழுதி வருவதால் அது பெருமாள் சிலையா அல்லது காதலர் பூங்காவா என கேட்கும் அளவிற்கு மோசமாக காட்சி அளிக்கின்றது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.